நீ எதுக்குமா இப்படி பண்ண சொல்லுமா. ஏதாவது இருந்தா எங்க கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. எதுக்குமா நீ இப்படி பண்ண? தெரியாம பண்ணிட்டப்பா. ஹாய் சைத்தன்யா, பிஜி, சாண்ட்ரா. நான் எல்லாட்டையும் ஒன்று சொல்லணும். ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். எல்லாரும் ஒரு 8:30க்கா என்னோட ரூமுக்கு வந்துடுங்க. அதுக்குள்ளே சுனிதாவும் எந்திரிச்சிருவா. எல்லாரும் கண்டிப்பாக வரணும். எங்கேயாவது என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாதீங்க. அவ்வளோ முக்கியமான விஷயம். அப்போ சரி, பார்க்கலாம். பாய். Super girls on our way, move our way. So super girls on our way, show the way. Yeah, we behave, we cause a wave. You misbehave, you hurt your save. We cause a wow, you see the now. Yeah, super girls, so super girls. ஹை டீ. ஒரு சூடான டீ குடிக்க முடியாத கஷ்டத்தை இப்பதான் நான் அனுபவிச்சுட்டு வந்தேன். எல்லாருக்கும் என்னாச்சு? ப்ளீஸ். நீங்க எதுக்காக இவளை இப்படி தூக்கி தலையில வச்சிருக்கீங்க? இவ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? இந்த பிரேக்கப்லாம் இப்ப ரொம்ப சாதாரண விஷயம். ஆமாம், நீ பண்றது சுத்தமா நல்லா இல்லடி. எனக்கு பிரேக்கப் ஆனதுனாலாம் நான் கவலைப்படலை. அவனை நான் தானே வேணான்னு சொல்லி விட்டு வந்தேன். இப்போ அது இல்லை பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை? அவன் நேற்று எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தான். என்ன வீடியோ? நான் ஒரு நாள் அவனோட ஃப்ளாட்டுக்கு போயிருந்தேன். அப்புறம் என்னாச்சு? அப்படி ஒன்றும் நடக்கல. நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆனால் நான் அவனோட பெட்டில் படுத்திருக்கிறதும், அன்னைக்கு இருந்த பைத்தியக்காரத்தனத்தில் லூசு மாதிரி பேசிகிட்டு இருந்ததும், அவன் ஒரு வீடியோ எடுத்தான். எனக்கு அது வல்கராக தெரியாததுனால நானும் அதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. தொலைச்சிட்டேன்னு சொல்லு. இப்ப அதுக்கு என்ன? அந்த வீடியோவை அவன் என்ன பண்ணுவேன்னு சொல்றான்? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அவன் அதை அப்லோட் பண்ண போறேன்னு சொல்றான். அப்படி பண்ணாம இருக்கணும்னா நான் அவனை திரும்ப லவ் பண்ணுமா. அவன் திருந்திட்டானா, என்ன பிளாக்மெயில் பண்றான். ஆமா, அது என்ன 12 மணி கணக்கு? அவன் ஒரு பைத்தியம். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். நீ எழுந்துரு, எழுந்துரு. என்ன? நேரா ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மத்ததெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த லூசு உனக்கு அதுக்கான டைம் கொடுத்துருக்கான். எவிடன்ஸும் இருக்கு. எங்க யாருக்கிட்டையும் நீ சொல்ல மாட்டேன்னு அந்த ஃப்ராடு நினைச்சிட்டு இருக்கான். இங்க பாரு, நீ டென்ஷன் ஆகாம உட்காரு. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். அமைதியா இரு, நான் சொல்றேன். இதை நான் வேற யாருக்கிட்டையாவது சொல்லி அவனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இதை வேற ஒரு ஆள் கூட அப்லோட் பண்ணுவாங்கன்னு சொன்னான். வேற யாரு? அவன் வேற யாரையும் ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஒருவேளை சும்மா கூட சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. அப்புறம் நான் எங்க அம்மா அப்பாவை பத்தியும் யோசிக்கணும். அவங்க கஷ்டப்படுற மாதிரி தான் இது வரைக்கும் நான் நடந்திருக்கேன். அதை நினைச்சுதான் நான் திருந்தினேன். அதுக்குள்ள இவன் வீடியோ வேற. எனக்கு பயமா இருக்கு. உன்ன மாதிரி ஆளுங்க தான் இவனெல்லாம் வளர்த்து விடுறதே. ஒருவேளை அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாதான் என்ன?
நானும் அதை விரும்பி அப்லோட் பண்ணலல்ல. என்னை ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு எல்லாருக்கும் தெரியறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அது மட்டும் இல்லை, வீட்டில் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும். எங்களை வீட்டை விட்டு அனுப்பினாலும் அனுப்பிடுவாங்க. அம்மா ஏதாவது பண்ணாலும் பண்ணிப்பாங்க. அப்பாவும் பாவம் தானே. நீங்களாம் எதுவுமே பேசாம இருக்கீங்க. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. என்ன வழி? நீயே சொல்லு. நான் செத்துருவேன். இந்த இடத்துலயா? இல்லை, வீட்டுக்கு போய் நான் எங்கள் அம்மா அப்பா ஒரு தடவை பார்க்கணும். அவங்க தூங்கும்போது அவங்க காலை தொட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் நான் செத்துருவேன். ம். அவங்க கப்பிள்ஸ் நைட்டு ரூமை பூட்டாம தூங்குவாங்களா? நீ சாகலான்னு பிளான் பண்றியா? ம். நான் எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து குதிக்க போகிறேன். ஐ வில் ஜம்ப் ஃப்ரம் மை பால்கனி. அந்த ஹைட்ல இருந்து விழுந்தா உன் முதுகு எலும்பெல்லாம் உடைஞ்சி நீ படுத்த படுக்கையா ஆயிடுவ. குதிக்கிற விதத்தில் குதிச்சா ஓகே ஆகிடும். அது எப்படி? நான் காட்டுறேன். தோ சாகும்போது கையை இப்படி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பாட்டை எய்ம் பண்ணணும். குதிக்கும்போது கையை இப்படி விரிச்சிடணும். நம்ம தலையை நேராக அந்த ஸ்பாட்டில் கொண்டு போய் இடிக்கணும். அப்போ கண்டிப்பாக நம்ம தலை இடிக்கும். ஸ்பாட்லேயே முடிஞ்சிடும். ஓ, குட் ஐடியா. ஆமா, அதுக்கு நீ பேசாம மாடியில இருந்தே குதிக்கலாமே. அது சரியா வராது. ஏன்? நம்ம பால்கனிலேருந்து விழுந்தா எல்லாரும் நம்ம தெரியாம விழுந்தோம் தான் நினைப்பாங்க. ஓ, அப்படிதான் நினைக்கணும். உன் சாவை பத்தி பிளான் பண்ணதா காலையிலேயே கூப்பிட்டியா? உன்னோட பெர்மிஷன் இல்லாம யாராவது இப்படி வீடியோ எடுக்க விடுவாங்களா? போன்றது பண்ணிட்டு ஆர்டருது. இவ எந்த தப்பும் பண்ணலல, அவன் தானே. அவளுக்கு தெரியாம ஒன்னும் எடுக்கலல்ல. சரி, நான் கொஞ்ச நேரம் அழுதுக்கிறேன். பேப், இங்க பாரு. அது சரி, அதுக்குள்ள வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, இது எனக்கு மட்டும். கூச்சமா இருக்கா? எனக்கு தெரியும். நான் உன்னை விட்டு போனா நீ இதை வச்சு பிளாக்மெயில் பண்ண தானே?